தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை வேளையில யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாளை கொண்டாடின பிறகு வரக்கூடிய வாரத்துல நாம வழக்கமா தியானிக்கிறது தான். ஆனா இந்த பகுதியை நான் தியானித்து கொண்டிருந்த போது ஒரு தலைப்பு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டினார். லவ் லீட்ஸ் டு சர்வீஸ். அன்பு சேவையில் நடத்துகிறது. சொல்லுங்க. அன்பு ஊழியத்தில் நடத்துகிறது. சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பு உள்ளத்துல வந்தா, உண்மையா வந்தா, நம்மால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அதுதான் இந்த பகுதியினுடைய சாராம்சம். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே வந்தது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? நம்முடைய ஊழியத்தினாலே. எப்போ நாம ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறோமோ, எப்போ நாம ஆண்டவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்கிறோமோ, அந்த அன்பை குறித்து, அந்த கல்வாரி அன்பை குறித்து, அந்த ஜீவன் தந்த அன்பை குறித்து, நம்மை ரட்சித்து நம்மை மீட்டெடுத்த நிபந்தனையற்ற அந்த அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, நாம எதுக்கு ஊழியத்துக்கு வந்தோம்னு வழக்கமா நானு பாஸ்டர்ஸுங்க கிட்ட கேட்கறது உண்டு. ஏன் ஊழியத்துக்கு வந்தீர்கள்? பெரிய பிரச்சனையோடு சில நேரத்துல பாஸ்டருங்க வந்து, ஐயா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்ற இடத்துல வந்து பேசும்போது நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு விட்டுருங்க ஐயா, முத பைபிளை தூக்கின்னு ஊழியத்துக்கு வந்தீங்களே, அன்னைக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்பேன். வழக்கமா வெவ்வேறு பதில் இருக்கும். ஆனா யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவரை நேசித்ததினால், அவரை நான் நேசித்ததினால் இந்த வேதத்தை கையில் எடுத்தேன்னு சொல்றாங்களோ, அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை காப்பாற்றி வழி நடத்தி இருக்கிறார். இப்ப நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது ஆண்டவருடைய அன்பு நம்மை ஊழியத்துல கொண்டு போய் நிறுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் காலையில மீன் பிடித்து கொண்டிருந்த போது, மீன் பிடிச்சிட்டு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் வலையை ஏமாற்றத்தோடு சுத்தப்படுத்தி கொண்டிருந்த போது, சீமோன் பேதுரு படகுல ஏறி கொஞ்சம் உள்ள தள்ளுன்னு சொல்லி அந்த படகுல உட்கார்ந்து கடற்கரையில இருக்கிற ஜனங்களோடு பிரசங்கிக்கிறார். வெயில் நேரம் வருகிறது. இயேசுநாதருக்கும் பேதுருக்கும் மத்தியில அந்த பார்வைகள் எப்படின்னா, இயேசுநாதர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கினே இப்படி பாக்குறாரு, பேதுரு வலைய கழுவினே அவரை பாக்குறான். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க 2 பேருக்குள்ள அந்த கண் பார்வை இருக்குது இல்ல, என்கவுண்டர். அப்படிதான் பிரசங்கம் பண்ணி முடிச்சாரு, ஜனங்களை அனுப்பிட்டாரு. பேதுருவை பார்த்தாரு, என்னப்பா ஒன்னும் இல்லையா, இன்னைக்கு ஒன்னும் கிடைக்கலையா, சரிவா நம்ம 2 பேர் மீன் பிடிக்க போலான்னாரு. அவன் கிட்டத்தட்ட 40 எத்தனையோ ஆண்டுகள் அவனுக்கு மீன் பிடிக்கிற பழக்கம். அந்த திபேரியா கடல், கெனசரேத்து கடல் வந்து 32 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பெரிய ஏரி. அங்குலமா அவனுக்கு தெரியும், அந்த சீதோஷ்ண நிலை தெரியும். அப்படி இருந்தும் இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. உம்முடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன், வலைய போடுகிறேன்னு போட்டான். அதிகமான மீன் வந்துச்சு, கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே பேதுரு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடுங்கன்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டே பாருங்க. இயேசுநாதர் இப்பேற்பட்ட அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில செஞ்சதும், இந்த அற்புதத்திற்கு நான் தகுதி இல்லை, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன பண்ணிடுங்க, அகன்று போயிடுங்கன்னு சொன்னான். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னைக்கு நாம நான் ஒன்றுமில்லைன்னு நம்மளை தாழ்த்துக்கிறோமோ,
அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய வழிகாட்டுதல் ஆரம்பமாகிறது. a new direction, ஒரு புதிய பாதை அன்றுதான் நமக்கு தோன்றுகிறது. என்னைக்கு நான் இல்ல ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போயிடுங்கன்னு சொன்னப்பதான் என் பின்னாலவா உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன்னு சொன்னார். 3.5 வருஷம் அவர் பின்னாலேயே ஏறத்தாழ வாழ்ந்துட்டான். இப்ப மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், மறைஞ்சு போயிட்டார். ஒரு முறை 2 முறை இடையில காட்சி கொடுத்தார். 5 நாள் 4-5 நாள் உட்காந்து ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்த்துங்கிறாங்க. பேதுருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு என்ன சொன்னா, நான் மீன் பிடிக்க போறேன்னா. கிட்டத்தட்ட 7 சீஷருங்க கூட சேர்ந்துக்கினாங்க. தாம் பின்மாற்றத்துல போனது மாத்திரம் இல்ல, கூட உட்கார்ந்து இருந்த 7 பேரையும் கூட சேர்த்துக்கணும். வல்லமையுள்ள விசுவாசிகள் அப்படித்தான். எப்படி சொல்லுங்க, பவர்ஃபுல் பிலீவர்ஸ் அப்படித்தான். தான் கெட்டதும் இல்லாம கூட சேர்த்து நாளையும் ஓட்டின்னு போயிடுறது. அது பேதருக்கே ஏற்பட்டதானால் நீயும் நானும் ஏமாத்திரம். ஆனா என்ன நடக்கிறது, நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னாங்க. பேதுருவோட அந்த லிஸ்டே இருக்குது, படிச்சோம். நான் பிற்பகுதியை தான் தியானிக்கிறபடினால முதல் பகுதியை ஸ்டோரியாவே கடந்து போயிடலாம். அப்போ எல்லாம் மீன் பிடிக்க போனாங்க. சேம் ஸ்டோரி, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரித்திரத்துல ஒரு முறை நடக்கிற சம்பவம் இன்னொரு முறையும் நடக்கும். ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும். அது நல்லதுக்குன்னா இருக்கட்டும், கெட்டதுக்குன்னா இருக்கட்டும். நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும். இன்னைக்கு நீ ஒருத்தரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறியோ அதே கேள்வி நாளைக்கு உன்னை பார்த்து ஒருத்தர் கேட்பாங்க. இது நான் விளையாட்டுக்கோ யாரு குற்றம் சொல்றதுக்காக சொல்ல. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். 3.5 வருஷம் கழிச்சு அதே சூழ்நிலை. ஏசுநாதர் இல்லாம போயிட்டு மீன் பிடிக்க போனாங்க. இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஏசுநாதர் காலையில பொழுது விடியும் பொழுதே வந்தாரு. கடற்கரையில ஒரு அடுப்பு பத்த வச்சார். கடற்கரையில அவருக்கு எங்க தான் விறகு கிடைச்சிச்சோ, நெருப்பு கிடைச்சிச்சோ, கடல்ல இவனுங்க தேடின்னு போன மீன் கிடைச்சிச்சோ, பிரெட் கிடைச்சிச்சோ தெரியல. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவருக்கு எங்க அவ்வளவு காலையில அவன் கடன் தரத்தை வச்சுட்டு இருந்துப்பான். காலையில 6 மணிக்கெல்லாம் இப்பதான் சூரியன் உதிக்க போகுது, வெளிச்சம் இப்பதான் வருது, நம் பார்வை தெரியுற அந்த வெளிச்சம் இப்பதான் வருது. பார்த்தா விறகு மூட்டப்பட்டிருக்கு, பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறாரு, மீன் நெருப்புல வெந்துனுக்குது. ஏசுநாதர் ஒரு 200 முழம் தூரத்துல இருக்கிறார்கள். அதுவும் அந்த பந்தல் போட்டுனுக்குறாங்களே அவ்வளவு தூரத்துல, பேசினா கேட்கிற தூரம். அப்போ ஆண்டவர் அதே திரும்பி சேம் சூழ்நிலை 5ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இது அவங்க ஸ்டோரி. ஆனா ஏசுநாதர் கேட்கிற கேள்வி, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். எதை மறந்துட்டாங்கன்னா, ஏசுநாதர் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் தம்முடைய சீஷர்களோடு பேசினப்போ சரியா மேல் வீட்டு அறையில திருவிருந்து ஆசரிக்கிறப்ப என்ன சொன்னாரு? ஜீவ அப்பம் மறந்துட்டானுங்க. இப்ப கேட்கிறாரு, எதனாக்குதானா? ஒன்றும் இல்லை, என்கிட்டக்குது, வாங்க. அங்கிருந்து சொன்னார், வலது பக்கத்துல என்ன போடுங்க, வலைய போடுங்க. இப்ப அவர் கட்டளை கொடுக்க மீன்கள் தானா வலையில விழுந்துச்சு. இந்த வார்த்தை ஏசுநாதர் சொன்னாரு, வலது பக்கம் மீன் போடுங்கன்னு. வலையில மீன் விழுந்துச்சு. யோவான் இதை பார்த்தான், இந்த முறை கர்த்தர்னா. யோவான் பேதுருவை பார்த்து வந்துக்கிறது யாரு, கர்த்தர் அப்படின்னு சொன்னான். ரொம்ப ஒரு யோவான் பேதுரு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா யோவானத்தை எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அவரே பர்சனல் டெஸ்டிமனி, அவரே தனியா இருந்து பார்த்தது. அது யோவான் சொல்றாரு கர்த்தர் அது. இவன் துணி இல்லாதன் தானா, படகுல ஒரு துணி எடுத்து கட்டின்னு கடல்ல குச்சிட்டான்.
என்ன செயல் இது? குச்சிட்டா, கடல்ல குச்சிட்டா அவர்கிட்ட போய் தப்பிச்சுக்க முடியுமா? சுவர் வழியா கடற்கரைக்கு வந்தாங்க. நீங்க பிடிச்சிட்டு வந்த மீன் சிலவற்றை கொடுங்கன்னு சொன்னாரு. அதையும் நெருப்புல போட்டாரு. சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். மேஜையில உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க. மேஜையிலன்னா கடற்கரையில சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்கிறப்ப இயேசுநாதர் பேச்ச ஆரம்பிக்கிறார். இங்கதான் இந்த நாளுக்கான செய்தி ஆரம்பமாகிறது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இயேசு அவர்கள் போஜனம் 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இந்த 3 வகையான அன்பு இருக்கிறது. ஹீப்ரு ஸ்காலர், எபிரேய ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க. அகாப்பே அன்பு. ஆண்டவர் அன்பாய் இருக்கிறாயான்னு கேட்கிறாரு, இவன் நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு இதுல வியாக்கியானம் பண்ணலாம். உங்ககிட்ட வேணாம், இது ரொம்ப வியாக்கியானமா பேசலாம். என் விசுவாசிகளோட அந்த வியாக்கியானம்லாம் வேணாம். ஒரு ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி, அந்த நிலைமையோடு நான் இதை கையாள விரும்புகிறேன். அவர் கேட்கிறாரு, 7 பேர் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாரிலும் என்னில் நீ அன்பாய் இருக்கிறாயா? சீமோனை பார்த்து முறை. அதுக்கு அவன் சொன்ன பதில், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உமக்கே தெரியும் என்றான். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் 16ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, 2ஆம் தரம் இயேசுநாதர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். இந்த முறை இவர்கள் எல்லாரையும் விட்டுட்டாரு. நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கான் அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னார். 2வது முறை. 3வது முறை மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து 17ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே இப்ப என்ன வந்துருச்சு? பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை. இங்க இயேசுநாதருக்கும் பேதுருக்கும் செட்டில் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கோர் ஒண்ணு இருக்குது. சால்வ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது. அந்த பிரச்சனை அவன் மனசுக்குள்ளவே புழுங்கி இருக்குது. ஒவ்வொரு முறை இயேசுநாதர் உயிர் தெழுந்து காட்சி கொடுக்கும் பொழுது பேதுரு சொல்லவும் முடியாம, அதாவது மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாமன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சொல்லவும் முடியாம, சொல்லாமலும் இருக்க முடியாம தவித்து கொண்டிருக்கிறான். என்ன அது? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அந்த வார்த்தை. ஏன்? நான் என்ன பண்ணிட்டேன்? மறுதளிச்சிட்டேன். ஐ எம் சாரி லார்ட். இதை சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா அதை குறித்து போராடி கொண்டிருக்கிறான். உள்ள ஒளிஞ்சு நிக்குது அந்த பாதிப்பு, மனசுக்குள்ள உள்ள ஒளிஞ்சு நிக்குது அந்த பாதிப்பு. அத்தை வெளியே கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் நான் அருமையா கேட்டாரு 3 முறை ஒரு கேள்விய, என்னில் அன்பாயே இருக்கிறாயா? 3வது முறை கேட்ட போது அவன் துக்கப்பட்டு வந்துருச்சு. அந்த தொண்டையில இருந்தது வெளியே வந்துருச்சு. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும், என்ன சொல்ல வரான்? நான் உன்னை மறுதளிச்சுட்டு 3 நாள் நான் பட்ட பாடு இருக்கே, அது எல்லாம் உமக்கு
தெரியும் ஆண்டவர். நான் எவ்வளவு அதை நினைச்சு வேதனைப்பட்டேன்னு உமக்கு தெரியும். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இயேசுநாதர் நல்ல மேய்ப்பன் நானேன்னு சொன்னாரு இல்ல, அந்த பதவிய இப்போ எடுத்து யார் கையில கொடுத்துட்டாரு? பேதுரு கையில கொடுத்துட்டார். ஆகவே பேதுரு என்ன ஆயிட்டார்னா, நம்ம அன்புக்குரிய ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய முதல் போப்பாண்டவரா மாறிட்டார். போன வாரத்தினுடைய விசேஷித்த செய்தின்னா 2. 1, காஷ்மீருக்கு சுற்றுலா போன 26 அப்பாவி மக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரு போர் பதட்டமான சூழ்நிலை நம்ம நாட்டுல. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், ஈஸ்டர் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில, விடியற் காலையில போப்பாண்டவர் மரணம் அடைந்தார். போப் பிரான்சிஸ் மரணம் அடைந்தார். இந்த வாரம் ஃபுல்லா அவருடைய மரணத்தையும் அவரை குறித்த காரியங்களையும் நான் கேள்விப்பட்டு ஏறத்தாழ ஆர்சியில போய் சேர்ந்துற அளவுக்கு முடிவு பண்ணிட்டேன். உண்மையா இவர் நிறைய இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள். யார் மேல? இந்த பிரான்சிஸ் மேல நிறைய குற்றச்சாட்டுகள். நம்ம பெந்தேகோஸ்தே பாஸ்டர் இருக்கிறாங்க பாரு, ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அவர் இன்டர்வியூ பண்றாங்க. என்னன்னு கேக்குறாங்க அந்த இன்டர்வியூல, ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்களா, சபையில நீங்க அத்தை ஏத்துக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு இவர் என்ன சொன்னாரு சிரிச்சுன்னு, அவங்கள குற்றம் சொல்றதுக்கு நான் யாருன்ட்டார். என்ன சொன்னாரு? அவங்கள நியாயம் தீக்கிறதுக்கு நான் யாருன்ட்டார். உடனே இவர் தான் அந்தி கிறிஸ்து. ஒரு சபை தலைவராயிருந்து அதை கண்டிக்க வேண்டாமா? இவரை சுற்றி நிறைய சூழ்நிலைகள். அமெரிக்காவும் கியூபாவும் 40 வருஷம் பேசாது இருந்தாங்க. அவங்களுக்குள்ள சண்டை. 40 வருஷம் பேசாது இருந்தாங்க. இவர் தான் லெட்டர் எழுதினாரு ஒபாமாக்கும் கியூபாவுடைய பிரசிடென்ட்டுக்கும். பர்சனல் லெட்டர் கைப்பட எழுதினாரு. இவங்களுக்கு ஒரு லெட்டர், இவங்களுக்கு ஒரு லெட்டர். நீங்க இப்படி பேசாம இருக்கிறது நல்லது இல்ல. ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பொதுவான இடத்துல 2 பேரும் கை குலுக்கிங்க அப்படின்ட்டு. ஒபாமா அப்போ பிரசிடென்ட் அமெரிக்காக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்ல போப்பாண்டவர் பேச்சு கேட்டு அவங்க 2 பேரும் 40 ஆண்டுகள் கழித்து அந்த 2 தேசமும் கை குலுக்கினாங்க. எப்பெல்லாம் தீவிரவாத தலை தூக்குகிறதோ அப்பெல்லாம் இவர் என்ன பண்ணுவாரு? தன் குரலை எழுப்புவார், பிரஸ் ரிப்போர்ட் கொடுப்பார், இது தவறு என்று சொல்லி. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் வந்த போது 2 நாட்டுக்கும் உடனடியாக போரை நிறுத்துங்கள், அப்பாவி மக்கள் சாவக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கு விரோதமா அந்த 1200 பேர் கொல்லப்பட்ட போது அது தவறுன்னு சொன்னார். அதை தொடர்ந்து இஸ்ரேல் யுத்தத்துக்கு காசாவில் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அது தவறுன்னு சொன்னார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய நேரத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைய அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை எல்லாத்துலயுமே தப்பா நினைச்சிடறோம். ஆப்பிரிக்காக்கு போறாரு, நைஜீரியான்னு நினைக்கிறேன். அங்க 4 ஃபாதருங்க நின்னுக்கிறாங்க, கருப்பின மக்கள். இவர் என்ன பண்ணாரு? இவருக்கு வயசு 80, அவங்களுக்கு வயசு ஒரு 30-35 இருக்கும். ஒருத்தரே அறிமுகப்படுத்தின்னு போறாங்க. அவங்க நின்று ஷூ போட்டு நின்னுக்கிறாங்க. அவங்க இவர் போனாரு, கீழே குனிஞ்சாரு. எல்லாம் ஒரு தடுக்கி விடுறாரோன்னு நினைச்சுன்னு பிடிக்க போனாங்க. பிடிக்க போனவங்க கையை தள்ளிட்டு சாஷ்டாங்கமா அவங்க காலில் விழுந்து, போப்பாண்டவர், நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி, அந்த பதவி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐரோப்பாவே ரோமன் கத்தோலிக்க சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கான்டினென்ட். இப்போ அது அவங்களுடைய அதிகாரம் குறைஞ்சு போச்சு. அப்போ
அப்போ அவங்களுடைய அதிகாரம் எப்படி தெரியுமா? ஒரு தேசத்துல யார் ராஜாவா இருக்கணும்னு போப்பாண்டவர் தான் தீர்மானிப்பாரு. அந்த பதவி அஞ்சு அஞ்சு கண்ட்ரிஸ் அவர் சொல்றவங்க தான் போப்பாண்டவர். அந்த பதவி, அந்த பதவியை சேர்ந்தவர். இவருக்காக கட்டப்பட்ட பெரிய அரண்மனை, பங்கிங்காம் பேலன்ஸ் மாதிரி பெரிய அரண்மனை. இவர் பதவி ஏற்றதும் அந்த அரண்மனைக்கு நான் போல, அந்த சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் பக்கத்துல ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ், சிங்கிள் பெட்ரூம். அந்த அறையை காமிச்சாங்க. ஒரு கட்டிலு, ஒரு டேபிள், அந்த சின்ன டாய்லெட்டு, ஒரு சின்ன டைனிங் டேபிள், ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இவ்வளவுதான் அவர் அனுபவிச்சது. அவர் அடக்கம் பண்றதுக்கு முன்னால அவருடைய ரகசிய அறைய சோதிச்சாங்க. 4 மடிக்கப்பட்ட ஒரு $100 இருக்குது. அவ்வளவுதான். 4 மடிக்கப்பட்ட ஒரு $100, 8000 ரூபாய். போன வருஷம் அந்த சபையினுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 1.5 பில்லியன். $1 மில்லியனே 8.5 கோடி. 1.5 பில்லியன் அந்த சபையினுடைய பட்ஜெட். அவ்வளோ பணத்தை ஹேண்டில் பண்ணவர், அவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை ஹேண்டில் பண்ணவர். உலகம் எங்கிலும் அவங்களுக்கு 5000 ப்ராப்பர்ட்டிக்குது. நேரடியா வாட்டிக்கனுக்கு வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கிற 5000 ப்ராப்பர்ட்டி, பெரிய பெரிய சொத்துக்கள். அதனுடைய மதிப்பு பல்லாயிரம் கோடி. ஒரு கணக்குக்கு சொல்லலாம், இந்தியாவுடைய டோட்டல் மதிப்பு எவ்வளவோ அவ்வளோ அவங்களுக்கு இருக்கு. அவரு கடைசியா அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது எவ்வளோ? $100. அத்தை யாரோ கொத்துக்கிறாங்க, காணிக்கையா ஸ்பெஷல் நினைச்சு மடிச்சு வச்சுட்டு. புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு குழந்தை, ஒரு 7 வயசு பையன், வாயில ஜொல்லு ஒழியுக்குது. அவரு முக்கியமான பிரசங்கம் பண்ற நேரம் அவர் அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க. அவன் அங்க உட்காந்து இருந்த நேரம் ஏஞ்சி அவர் போனான். அவர் காலை பிடிச்சான், அவர் மடியை பிடிச்சான், கீழே குனிஞ்சாரு. அப்படியே அவரை கட்டி பிடிச்சுங்க முத்தம் கொடுக்குறான். அவன் வாயிலிருந்து ஜொல்லு அப்படியே ஒழுகுது. அத்தை கூட அவர் தொடைக்கிறதுக்கு அவர் கை போவே இல்லை. உதவியாளர்கள் அந்த குழந்தைய எத்தனை போனாங்க, பிரசங்கம் பண்றாரு. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் அத்தை பண்ணியிருந்தா அத்தை பெருசா சொல்ல முடியாது. போப்பாண்டவர், உலக கிறிஸ்தவர் 1.4 140 கோடி ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர். அவருடைய கல்லறையிலே பதிக்கப்பட்ட வாசகம் ஹியூமிலிட்டி, தாழ்மை. ஒரு முறை அவர் கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்றீங்களே நியாயமா? ரோமன் கத்தோலிக்க சபையில சில பிரச்சனைகள், அதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல. நான் பேசுனதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பதவியில இருந்த ஒரு மனுஷன் சுயமாய் வாழாமல் மக்களுக்கான போப்பாண்டவர் என்று பெயர் எடுத்துட்டு போனார். சாதாரணம் ஒண்ணுமில்லாத நிலைமையில நாம வாழ்ந்துடலாம். இவ்வளோ பெரிய பணத்துக்கு அதிபதி, இவ்வளோ பெரிய 13 வருஷங்கள் அந்த பதவியில இருந்தார், ஒன்றுமே சம்பாதிக்கல. அவருடைய குடும்பத்தார வாட்டிக்கன்ல சேர்க்கல. ஒரே ஒரு சகோதரி, ஒரே ஒரு தங்கச்சிக்கிறாங்க. அந்த அம்மா ஃபியூனரலுக்கு கூட வரல, அர்ஜென்டினால இருக்கிறாங்க. 13 வருஷத்துல அவருடைய சொந்தம்னு யாரும் அவரை சந்திக்கல, யாரும் சந்திக்க அவர் அனுமதி கொடுக்கவில்லை. என்னைக்கு போப்பாண்டவர்னு தேர்ந்தெடுத்தாங்களோ அன்னைக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார். சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதை விட கடைசியா அவர் சொன்னது தாழ்மை. எங்கெல்லாம் சண்டை நடந்துக்குதோ, சண்டை வேணாம், போர் வேண்டாம், அகதிகளா ஜனங்களை துரத்தாதீங்க, அகதிகளா துரத்தாதீங்க, ஏழை எளிய மக்களுக்கு, சிறு பிள்ளைகளை, குழந்தைங்களை அபியூஸ் பண்ணாதீங்க.
அவங்க பிஷப்புங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டார். அவங்க இவங்களெல்லாம் ஒன்னா கூட்டிட்டு இரு கரம் கூப்பி இப்படி இப்படி கை வச்சுன்னு கேட்கிறாரு, உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், உங்களை நம்பி வர குழந்தைங்களை ஒன்றும் பண்ணாதீங்க. அவரிடத்துல அந்த எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மீட்டிங்ல பேச வைக்கிறாங்க. அவர் எழுதின்னு வந்துட்டு இருக்கிறார் பிரசங்கத்தை. அங்க நின்று அழுகுறாரு. என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, சமுதாயத்தை ஏன் காயப்படுத்துகிறீர்கள்னு சொன்னார். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த சபை இந்த பேதுருவை தான் என்ன பண்ணிடுச்சு, போப்பாண்டவரா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசுநாதருக்கும் பேதுருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் நேத்து எனக்கு இவருடைய ஃபியூனரல்ல ஞாபகத்துக்கு வந்துச்சு, இவருடைய அடக்க ஆராதனையில ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னை பின்பற்றி வா, இயேசுநாதரை பின்பற்றுகிறதினால் இவ்வளவு காரியங்களை இழக்க நேரிடும். நேற்று உலகமே எழுந்து நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினது. உலகமே எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினது. எல்லா போப்பாண்டவருக்கும் இந்த மரியாதை, இந்த கணம் கிடைப்பதில்லை. நம்ம ஜனாதிபதி கூட போயிட்டு இறுதி மரியாதை செலுத்தினார். ட்ரம்ப் கூட வந்திருந்தார். சரி இருக்கட்டும், நான் வேணும்னே தான் போப்பாண்டவரை குறித்து இந்த செய்தியில உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் காத்து நின்றேன். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, குழந்தைகளை நேசித்த அந்த இருதயம், மன்னிக்கிற அந்த இருதயம், அவருடைய அடக்க ஆராதனையில கடைசியா யாரெல்லாம் அவருக்கு கடைசியா பூ வைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு பக்கம் நாட்டினுடைய ஜனாதிபதிகள், அவங்களுக்கு சமமா கொலை குற்றவாளிகள், எய்ட்ஸ் பேஷண்ட்டுங்க, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், கேங் ரேப் பண்ணிட்டாங்க பாரு, அவங்கள நிக்க வச்சு அவங்க கையில வெள்ளை ரோஸை கொடுத்து கடைசி அவங்க போயிட்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. பாதிக்கப்பட்டவர்கள், அகதிகள், அப்பம்மா இல்லாதவங்க, அனாதைங்க, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, இப்படிப்பட்டவர்கள் அவருக்கு என்ன செலுத்தினாங்க, அதெல்லாம் எழுதி வச்சிருந்தார். இப்படிதான் என்னுடைய அடக்க ஆராதனை இருக்கணும்னு சொல்லி. இந்த அன்பு எங்கிருந்து வந்துச்சுன்னா, இந்த அன்புக்கே ஊற்றானவர் யாரு? ஆண்டவராகிய அவரை ஏத்துக்கினதுனால. அதனாலதான் அந்த அன்பு எங்க போய் நிறுத்துச்சு? சேவையில போய் நிறுத்துச்சு. அந்த அன்பு எங்க போய் நிறுத்துச்சுன்னா ஊழியத்துல கொண்டு போய் நிறுத்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம துதி, நான் தான் பரிசுத்தம், நான் தான் பரலோகத்துக்கு போவேன், பேசுறத கொஞ்சம் நிறுத்திட்டு அடுத்த சபையில இருக்கிற நல்ல சிந்தனைகளை கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் இந்த காலவெளியில உண்மையாகவே பேதுருவனுடைய அனுபவம். நேற்று அவருக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சி, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் அந்த இருதயம், ஏழை எளிய மக்களை விசாரித்த இருதயம், ஏழை எளிய மக்களை விசாரித்த இருதயம், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்ட இருதயம், ஆதரித்த இருதயம், ஆதரவு கொடுத்த இருதயம். அவர் மரணம் அடைந்தார். அடுத்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்றாங்க. அவரை போல ஒரு நல்லவர் வரணும்ட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சரி, இங்க வரலாம் பேதுருவின் இடத்துல. பேதுரு கிட்ட இந்த கேள்வி அவன் துக்கத்தை வரவழைச்சது, அவ ஊழியத்துக்கு அவனை கொண்டு போய் நிறுத்தினது. இப்போ இப்படி ஆமாண்டவரே உண்மை நான் உமக்கு எல்லாம் தெரியும்னு சொன்ன போது அவன் முடிவை இயேசுநாதர் சொல்றாரு. நீ இள வயதுள்ளனா இருந்த போது உன்னை நீயே அறை கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திருந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல கொண்டு போவான். இன்ன மரணத்தினால் பேதுரு தன்னை மகிமைப்படுத்த போகிறான் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லிவிட்டார். என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார். பேதுரு திரும்பி பார்த்து, ஆண்டவரே இவனை குறித்து என்னன்னு கேட்கிறான். யாரை குறித்து? யோவானை குறித்து. அவனை குறித்து நீ அம்பா கவலைப்படுற? நான் வர வரை அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா? உடனே எல்லாரும் யோவானுக்கு சாவு இல்லை, யோவானுக்கு சாவு இல்லைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி ஆண்டவர் சொல்லல. மாறாக அவனை குறித்து உனக்கு என்ன கவலை, நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசுநாதர் சொன்னார். யோவான் இப்படி சொல்லி முடிக்கிறான். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த
வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன் என்று முடிக்கிறான். சரி, அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில இயேசுநாதர் பேதுருவை பார்த்து, என்னை நீ நேசிக்கிறாயா அல்லது என்னில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்ற அந்த கேள்வி அவனை கொண்டு வந்து ஊழியத்தில நிறுத்தினது. அதுக்கு முன்னால, பா என்னை மன்னிச்சிருங்க சொல்லாம சொல்றான். துக்கப்பட்டு அழுது வேதனைப்பட்டு, உமக்கு எல்லாம் தெரியும், உம்மில் நான் அன்பாய் இருக்கிறேன் அல்லது உம்மை நான் நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் என்று சொன்னான். இந்த காலவெளியில நாம கூட ஏதோ ஒரு பாயிண்ட்ல அங்க நிக்கணும். பேதுருவை கேட்ட அதே கேள்விய நம்மள பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார். இதெல்லாம் உனக்கு நான் குத்துக்கிறேன். I have given you all these things. Do you still love me in spite of all these things? இவைகளெல்லாம் உனக்கு குத்துக்கிறேன் நானு. இவைகளை காட்டிலும் என்னில் அன்பாய் இருக்கிறாயா? உன் குடும்பத்தை காட்டிலும், உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும், உனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா என்கின்ற இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இயேசுநாதருக்கு எண்ட் ரிசல்ட் தான் முக்கியம். என்ன அந்த ரிசல்ட்? என்ன அந்த ரிசல்ட்? ஆமா ஆண்டவரே, உண்மை நான் நேசிக்கிறேன்னு சொன்னதும் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆவு, பைபிள் அம்மா ஆவு, 4 பேருக்கு இயேசுநாதர் நல்லவர்னு சொல்லு, ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி அட்டெண்டன்ஸ் போடாத. இங்கத்தான் பிரச்சனையாகுது. இதுவரையிலும் பரவாயில்ல, 42 நிமிஷம் ஒரு பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட் நிமிஷத்துல தான் எல்லாரும் மூச்சுக்கிறீங்க. இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி அட்டெண்டன்ஸ் போடாதீங்க, எனக்காக எழும்பினா செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. 4 பேருக்கு நான் நேசு நல்லவர்னு சொல்லுங்க, என் அன்பை 4 பேருக்கு சொல்லுங்க. எவ்வளவு கதைங்களை சொல்றோம், என்னை குறித்து 4 பேருக்கு சொல்லுங்க. உன்னுடைய ஃப்ரெண்ட் எங்க இந்த காலவேளையில? அவங்க இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்துக்கு போறதுக்கு உனக்கு பரவாயில்லையா? உனக்கு சம்மதமா? அப்படி இல்லைன்னா அவங்கள கொண்டு வந்து ஆண்டவருடைய மந்தையில சேர்க்கணுமே. அது உன் வேலைன்னு எனக்கு சொல்லாதீங்க, என் வேலை போதிக்கிறது. ஆனா அவங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல சேர்க்கிறது மந்தையின் வேலை, மந்தையினுடைய வேலை. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். உன் பிரயாசம் என்ன? இந்த கேள்வி, என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன்னா போய் ஊழியம் பண்ணு. சம்மர் வருது, சீக்கிரத்துல சர்ச்சில் என்ன நடக்கும்? விபிஎஸ் நடக்கும். மரியாதையா வந்து ஒரு 10 பசங்களுக்கு என்ன சொல்லு? 5 கதை சொல்லு. 5 நாள் 5 கதை. கதை சொல்ல டீச்சர் பக்கத்துல உக்காந்தியோ, சொல்ற மாதிரி உக்காந்தியோ. இதெல்லாம் இல்ல, ஜூஸ் கலி கொடு. என்ன முறைகிறீங்க? சுண்டல் வேக வச்சு எத்தனை வந்து கொடு. உன்னால முடிந்த ஊழியத்தை செய். கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். உன் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சந்திப்பார். ஆசீர்வாதம் அப்புறம் இருக்கட்டும், என்னை நேசிக்கிறாயா? எனக்கு ஊழியம் செய். இதுதான் இந்த கேள்வி இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து கேட்கிறார். என்ன பார்த்து கேட்டார்? என்ன நேசிக்கிறாயான்? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். மரியாதையா பைபிள் தூக்கின்னு போய் சேரு ஊழியத்துலன்னு சொன்னார். 1989 வருஷம் நான் டிகிரி முடிச்சது. 89 நிறைய பேர் பொறுக்கல. அப்போ நிறைய பேர் பொறுக்கல. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஒன்னு தான் கேஜிஎஃப்ல காலேஜ். பியூசிக்கு 100 பேர் போவாங்க, டிகிரிக்கு 5 பேர் தான் போவாங்க. என்ன முறைக்கிறீங்க? அன்பரசனையா வயசுல, ஜானையா வயசுல இருக்கிறவங்களெல்லாம் கேளுங்க, கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. பியூசிக்கு 100 பேர் போவாங்க, டிகிரிக்கு 5 பேர் தான் போவாங்க. அதுல 3 பிஏ, ஒரு பிகாம், ஒரு பிஎஸ்சி இருக்கும். அவ்வளவுதான். அந்த பியூசியில நிறைய பேருக்கு அங்கேயே நின்றோம் படிப்பு. அதுக்கு மேல போக முடியாது. படிப்பு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். 89 அன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார். என்ன நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். மரியாதையா பைபிளை தூக்கின்னு எங்க போ? ஊழியத்துக்கு போன்னு சொன்னார். அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சேன். இன்னைக்கு தாழ்மையா, எந்த பெருமையும் இல்லாம தாழ்மையா சொல்லிக்கிறேன். குறைஞ்சது 4 பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ற ஒரு தகுதி ஆண்டவர் கொடுத்துக்கிறார்.
இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு நாளைக்கு உன்னை எங்கோ கொண்டு போய் நிறுத்தும். ஆண் பெண்ணின் வித்தியாசம் இல்ல, இதுக்கு ஆண் பெண்ணின் வித்தியாசம் இல்ல. இன்னைக்கு நீ ஆண்டவருக்காக எடுக்கிற முடிவு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டுடைய பிள்ளைகளே, உன்னை பார்த்து கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறாயா? ஆமான்னு சொல்லிட்டு நாளில இருந்து ஊழியத்தை தொடங்குங்க. 4 பேர் கேசுநாதர் நல்லவர்னு சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் வீட்டுக்கிட்ட இருக்கிற 4 பிள்ளைங்களை சேர்த்து கதை சொல்லுங்க. ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி 50 பிள்ளைங்க வந்தா தான் எல்லாம் தேவையில்லை, 5 பிள்ளைங்க இருக்கட்டும். அந்த 5 நல்லா சத்தியத்துல வழி நடத்துங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அவருடைய அன்பு நம்மை ஊழியத்துல நடத்தட்டும். கர்த்தருடைய அன்பு நம்மை சேவையிலே நடத்தட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி